என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் விஜயகாந்தன் நினைப்பேன், எல்லாருமே நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் வறுமை ஒழிப்பும் என்று ஒரே குரலோடு வாழ்ந்தவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன். என்ன திமுக ஆட்சியில தான் கள்ளச்சாராயம் காய்ச்சலையும் 28 பேர் தாலி அறுத்தவன் தான் திமுக காரனுங்க. இதே பொன்முடி நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் பூரா கஞ்சா பெருகி போச்சு திமுக ஆட்சியில், சாராயம் பெருகி போச்சு, போதைப் பொருள் பெருகி போச்சு. பள்ளி மாணவர்கள் பூரா பள்ளிக்கூடத்துக்கு போறதுல கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க திமுக ஆட்சியில. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் நீங்களாம் அண்ணன் குமரகுரு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து திருவாரியார் வாக்களித்தல வெற்றி பெற்ற. ஸ்டாலினுடைய ஆட்சியில அவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பன் விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இடித்தவன் ஸ்டாலின் இல்ல, அவன் பொன்மொழி சேர்ந்துதான் இடிச்சான். நீங்க பாத்தீங்கன்னா, என் நண்பனுடைய கல்யாண மண்டபத்தை இடித்தவன் திமுக காரன். புரட்சி தலைவி அம்மாவை ஜெயில தள்ளவன் திமுக காரன். அவனுங்களை இந்த நாட்டை விட்டு துரத்தணும்னா நீங்க செய்ய வேண்டியது இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் குமரகுரு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கணும். உங்களுக்கு காலில் விழுந்து மன்றாடி கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த், நானு, ராதாரவி, எல்லாம் ஒரு கேங்கா தான் இருந்தோம். விஜயகாந்துக்கு எனக்கு பிடிக்காத கருணாநிதி என்னன்னா, 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டவன் கருணாநிதி. 1.5 லட்சம் தமிழர்களை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருணாநிதி ஒழிஞ்சிட்டாரு, அடுத்தது ஸ்டாலின் ஒழியணும். கருணாநிதி என்ன சொன்னாரு? தமிழன் என்று சொல்லடா, தலைவர் இல்லடா, என்ன கட்சி நிறமாக நிரப்பணும். பொய், எல்லாமே பொய். இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை எத்தனை பேர் கிடைச்சு? யாருக்கும் கிடைக்கல. அதே போல நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவான் உதயநிதி ஸ்டாலின் வந்தான். அவன் நடிப்பு அமைச்சர், நடிப்பும் வராது ஒண்ணும் வராது, அரசியல் கொண்டாண்டாங்க. அவன் சொல்றான் செங்கவத்துக்கிட்டு அலையறான். அதுக்குதான் எடப்பாடி சொன்னாரு கிரிப்ட மாத்துனாரு, கதை வசனத்தை மாத்தி சொல்லலாம், ஒரே கள்ளத்துக்கிட்டு எவ்வளவு வச்சுன்னா தெரியவே. அதே போல நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவான் ஒரே கழுத்துல, இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இந்த வருகின்ற காலத்துல அடியோடு திமுக விழிச்சாங்க, அடியோடு வேரோட பிடிஞ்சது. 38 எம்எல்ஏ 32 எம்பி வச்சிருந்தாலும் திமுக என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலாம்? திமுக எம்பி கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா. அதனால உங்களுக்கே தெரியுது, எவனுமே எதுவுமே செய்யல. என் அன்பு சொந்தங்கள், அதாவது விஜயகாந்தினுடைய அன்பு நண்பர்கள், அவன் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். விஜயகாந்த் என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் செத்த அன்னைக்கு 7 மணிக்கு ஓடனால டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்னா, உயிர் நண்பன், பாடா நண்பர்கள் என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். ஆனா அவனை பிரிஞ்சு நான் இருக்கிறேங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆகவே விஜயகாந்தினுடைய ஆதரவு பெற்ற, புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் ஆதரவு பெற்ற அண்ணன் குமரகுரு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.